என் பேர் கோஷிகா. எனக்கு 10 வயசு. நான் 6 வருஷமா பழகிறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா அப்பா மாஸ்டருக்கும் நன்றி சொல்லணும். என் பேர் வர்ணிகா. எனக்கு 15 வயசு. நான் மாஸ்டருக்கு அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இன்னைக்கு சலங்கை பூஜை செஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் தன்ஷிகா. எனக்கு 13 வயசு. நான் 7 வருஷமா பரதநாட்டியம் பழகிறேன். இன்னைக்கு சலங்கை பூஜையில் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் அம்மா அப்பாவுக்கும் மாஸ்டருக்கும் நன்றி சொல்கிறேன். ஓகே, என் பேர் லக்ஷ்மினி. நான் 13 வயசு. ஓகே, மாஸ்டர், அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, மாமா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்னை உற்சாகப்படுத்தினதுக்கு. அவ்வளோதான், ரொம்ப நன்றி. வணக்கம். ஈஸ்வர் ஆர்ட்ஸ் அகாடமி ஜேபி யோங்பெங் கிளையின் பரத வகுப்பு மாணவிகளின் சலங்கை பூஜை இன்று மிக சிறப்பாக விமரிசையாக நடைபெற்றது. இது யோங்பெங்கில் முதலாக இப்படி ஒரு நிகழ்வும் நடக்குது. சலங்கை பூஜை என்ற ஒரு நிகழ்வு அதோட என்னோட அகாடமியிலேருந்து நடக்குது. அது ஒரு தனி சிறப்பு. சுமார் 7 வருஷ காலமாக என்னோட நடன மணிகள், யோங்பெங்கில் உள்ள நடன மணிகள், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நடனம் என்கிட்ட கற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இடைப்பட்ட காலத்தில் இந்த கோவிட்லாம் வந்த ஒரு காலகட்டத்தில் கிளாஸஸ் சரியாக ரன் பண்ண முடியல. இந்த நிகழ்வு எப்போயே நாங்கள் செய்கிறது. பட் காலதாமதமாக இந்த நாளில் இப்போ தான் நாங்கள் இதை நாங்கள் செய்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நிகழ்வில் முக்கிய பிரமுகர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. யங் ஹொர்மா டத்து டாக்டர் சிவதாஸ் அவர்கள், அப்புறம் இந்திராணி டான்ஸ் அகாடமி கேளு, அவங்க நாட்டிய குருன்ற பேரில் தலைமை தாங்கினாங்க. அப்புறம் வந்திருக்கும் ரசிகர்கள், அப்புறம் சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க மிஸ்டர் பிரகாஷ் அண்ட் ஃபேமிலி, மிஸ்டர் ரவீந்திரன் காளியம்மா ஃபேமிலி மாசாயிலேருந்து வந்திருந்தாங்க. எல்லோரும் இந்த நிகழ்வு சிறப்பு செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போன்ற நிகழ்வுகள், கலை, கலாச்சாரம், பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை நாங்கள் அவ்வப்போது படுத்து கொண்டே தான் இருப்போம், காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்றவாறு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு என் தமிழ் வண்ணங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். சிரமம் பாராமல் தலைநகரில்